புதுச்சேரியில் தனக்காக 2 மணி நேரமாக காத்திருந்த மன்சுக் மாண்டவியாவை சந்திக்காமலேயே வீடு திரும்பினார் ரெங்கசாமி. கடந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கே அல்வா கொடுத்தவர் ரெங்கசாமி. பிஜேபியா தாவேகாவா இப்படி ஒரு பைனரியை முன்னிறுத்துவதன் மூலம் தாவேகாவை காட்டி பிஜேபியை மிரட்டுகிறார் ரெங்கசாமி. அவரை ஆதவ அர்ஜுனான்னு சொல்றதுக்கு பதிலா அண்டப்புழுக அர்ஜுனான்னு சொல்லலாம். ஆதவ அர்ஜுனா கடந்த காலத்துல சபரீசனோட அசோசியேட் ஆகி இருந்தவர். உண்மையை சொல்லணும்னா தாவேகால இருக்கக்கூடிய டிஎம்கே ஸ்லீப்பர் செல் ஆதவ அர்ஜுனா. ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை டிஎம்கே சந்திக்க போகிறது என்றால் அதற்கு முதல் காரணம் விவசாயியுடைய அதிருப்தியாக. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். புதுச்சேரி என்டிஏவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வணக்கம் நண்பர்களே. புதுச்சேரியில் ரெங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடருமா தொடராதா என்கிற சந்தேகம் பல மாதங்களாக இருந்து வருகிறது. கடந்த மாதம் காரைக்கால் வந்த அமித்ஷாவை சந்தித்த போது என்டிஏவில் இருப்பதாக தெளிவுபடுத்தினார் ரெங்கசாமி. அதைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கான பிஜேபி தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடந்த வாரம் புதுச்சேரி வந்து முதல்வர் ரெங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. மீதி உள்ள 14 தொகுதிகளை பிஜேபி, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி பிரித்துக் கொள்ளும் என புதுச்சேரிக்கான பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்திருந்தார். இந்த தொகுதி ஒதுக்கீட்டில் தங்களுக்கு இடமளிக்கப்படாததால் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்நிலையில் லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என ரெங்கசாமி போர்க்கொடி தூக்கினார். கட்சி தொடங்குவதற்கு முன்பு ரெங்கசாமி அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வந்தவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். எனவே அவரை என்டிஏவுக்குள் சேர்க்கக்கூடாது என்கிறார் ரெங்கசாமி. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை ரெங்கசாமியை சந்திப்பதற்காக தனி விமானத்தில் புதுச்சேரிக்கு வந்தார் மன்சுக் மாண்டவியா. ரெங்கசாமியை சந்திப்பதற்காக இரவு 11 மணியை தாண்டியும் காத்திருந்தார். அதே நேரம் ஏனாமில் இருந்து திரும்பி வழிபாடு செய்வதற்காக அப்பா பைத்தியசாமி கோயிலுக்கு வந்திருந்த ரெங்கசாமியை அவரது கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். லட்சிய ஜனநாயக கட்சியை என்டிஏவில் சேர்த்தால் என்டிஏவில் இருந்தே வெளியேற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் தனக்காக 2 மணி நேரமாக காத்திருந்த மன்சுக் மாண்டவியாவை சந்திக்காமலேயே வீடு திரும்பினார் ரெங்கசாமி. ரெங்கசாமிக்கு பதிலாக என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயபால் ஆகியோர் மாண்டவியாவை சந்தித்து தங்களின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே காரசாரமாக விவாதம் நடைபெற்றது. முடிவாக காலையில் மீண்டும் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் கலைந்தனர். அதைத் தொடர்ந்து நேற்று காலை 9 மணியில் இருந்தே என்ஆர் காங்கிரஸ் தரப்புக்காக பிஜேபியினர் காத்திருந்தனர். ஆனால் 2 மணி நேரம் ஆகியும் எவரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. இதைத் தொடர்ந்து பிஜேபி தலைமையின் அழைப்பின் பேரில் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும், பேரவைத் தலைவர் செல்வம், பிஜேபி மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டனர். டெல்லியில் பிஜேபி வேட்பாளர் பட்டியலை மேலிடத்திடம் சமர்ப்பித்த நிர்வாகிகள் ரெங்கசாமியின் நிபந்தனைகளை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் தரப்போடு பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்தியது. பிஜேபி வேண்டுகோளுக்கு இணங்க 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் முடிவுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி வந்து சேர்ந்திருக்கிறது. என்றாலும் கூட்டணி விஷயத்தில் ரெங்கசாமி எடுக்கும் முடிவே இறுதியானதாக இருக்கும் என்று தெரிகிறது. என்ஆர் காங்கிரசின் அடுத்த கட்ட செயல்பாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என தெரிவித்திருந்தோம். அதை கட்சி மேலிடத்திடம் கேட்டு வருவதாக சொல்லித்தான் பிஜேபியினர் டெல்லி சென்றுள்ளனர். நம்மை வேண்டாம் என்று முடிவெடுத்து பிஜேபி முதல்வரானாலும் வாழ்த்துகள் என்றுதான் முதல்வர் ரெங்கசாமி சொல்லுகிறார். அப்படி ஒரு நிலை வந்தால் மக்கள் தான் முடிவெடுக்க முடியும். மத்திய அமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 16 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம்.
வேட்புமனு தாக்கலுக்கு தயாராக இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வோம். பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு ஏற்பட்டால் என்டிஏ கூட்டணி தொடரும். அதில் பிஜேபிக்கு விருப்பம் இல்லாவிட்டால் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க தயங்க மாட்டோம். பாஜக மறுத்தால்தான் தாவேகாவுடன் பேசுவோம். தாவேகாவுடன் கூட்டணி அமைந்தால் என்ஆர் காங்கிரஸ் 20 இடங்களில் போட்டியிடும். பிஜேபியுடன் தொடரவே நாங்கள் இப்போதும் விரும்புகிறோம். என்றாலும் பிஜேபி எடுக்கும் முடிவின்படி எங்களின் அடுத்த கட்ட செயல்பாடு இருக்கும் என்றார் ஜெயபால். இதிலிருந்து புதுச்சேரி என்டிஏவில் நிலவும் புகைச்சலும் முரண்பாடுகளும் நமக்கு தெளிவாக புரிகின்றன. கடந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கே அல்வா கொடுத்தவர் ரங்கசாமி. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அறுதி பெரும்பான்மைக்கு ஒரு சீட் குறைவாக பெற்று சுயேட்சையான விஎம்சி சிவகுமாரை சேர்த்து கொண்டு அதிமுகவை கலற்றிவிட்டு ஆட்சி அமைத்தவர் ரங்கசாமி. அதனால் ரங்கசாமியை துரோகி என்று வர்ணித்தார் ஜெயலலிதா. எனவே ரங்கசாமியை குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது. தொடர்ந்து வெற்றி பெறும் வித்தையை கலையாகவே பயின்றவர் ரங்கசாமி. பிஜேபியா தாவேகாவா இப்படி ஒரு பைனரியை முன்னிறுத்துவதன் மூலம் தாவேகாவை காட்டி பிஜேபியை மிரட்டுகிறார் ரங்கசாமி. தன் பக்கம் வருகிறார் ரங்கசாமி என்றால் காலில் விழுவதற்கும் தயாராக இருக்கும் தாவேகா. எல்லோராலும் கைவிடப்பட்ட விஜயன் தாவேகாவுக்கு புதுச்சேரியில் கால் பதிக்க பெரும் வாய்ப்பாக இது அமையும். எனவே தாவேகா கை ஓங்கி விடாமல் தடுப்பதற்காக வேணும் ரங்கசாமியின் நிபந்தனைகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா கூறியிருப்பதை பார்த்தீர்களா? நேற்றைக்கு கொளத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய ஆதவ் அர்ஜுனா வழக்கம் போல பொய்களை அள்ளி விட்டு இருக்கிறார், அள்ளி தெளித்து இருக்கிறார். அவரை ஆதவ் அர்ஜுனான்னு சொல்றதுக்கு பதிலா அண்டப்புழுக அர்ஜுனான்னு சொல்லலாம். அவர் சொல்லி இருந்த அந்த புழுகு மூட்டை என்னன்னா, தாவேகாட்ட நிறைய பேரம் பேசினதாகும், குறிப்பா என்டிஏ தரப்புல பேரம் பேசினதாகும், அவருக்கு 90 சீட்டு வரை விஜய்க்கு கொடுக்கிறேன்னு சொன்னதாகும். அப்புறம் 2.5 வருஷம் விஜய் முதல்வர், 2.5 வருஷம் எடப்பாடி முதல்வர் சொல்லிட்டு சுழற்சி முறையில முதல்வர் பதவின்னு பேரத்தை முன்வைத்ததாகவும் ஒரு கற்பனை சரக்கு ஒன்றை அள்ளி விட்டு நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது என்டிஏ சைட்ல பேசினா ஒரு பக்கம் எடப்பாடியார் பேசணும், இல்லாட்டி அமித்ஷா பேசணும். 2 பேர் கையிலையும் தரவுகள் டேட்டாஸ் எல்லாம் தெளிவா இருக்கு. உண்மையிலேயே விஜய்க்கு இங்க என்ன செல்வாக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நாங்களே இப்ப நானும் சரி ஜேவிசியும் தெளிவா சொல்லிட்டு இருக்கோம், விஜய்க்கு சிங்கிள் டிஜிட் கிடைக்காது, அது கூட கிடைக்காது ஒழுங்கா. நேற்றுக்கு பேசுறப்போ ஜேவிசி சொல்லுகிறார் 0 to 0 தான் விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு. என்டிஏவுக்குள்ள விஜய் வராத நிலையில விஜயுடைய கதி என்னவா? அதை 0 to 0 சீட்ஸ், அவ்வளவுதான். ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது. பிரசாந்த் கிஷோருக்கு பீகார்ல என்ன நடந்ததோ அதான் சார் நடக்கும். நான் கூட கொஞ்சம் இறக்கப்பட்டு ஒரு 1ல இருந்து 5 தொகுதி வரைக்கும் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறேன். அந்த கருணையை கூட ஜேவிசி காட்டுறதுக்கு தயாரா இல்லை. 0 to 0 தான் கிடைக்கும் அப்படிங்கிற. இப்ப எங்க சர்வேலேயே இந்த அளவுக்கு உண்மைகள் தெளிவாக புலப்படுகின்றன அப்படிங்கிறப்போ பிஜேபி சைட்ல இருந்து சத்தமே இல்லாம எத்தனை இன்டர்னல் சர்வே எடுத்திருப்பாங்க. அதே போல எடப்பாடியார் சைட்ல இருந்து ஒரு பெரிய நிறுவனம் இன்டர்னல் சர்வே நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நிறுவனம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். அது இதுக்கு முன்னால ஒரு 11 முதல்வர்களோடு பணியாற்றிய அனுபவம் கொண்ட மிகப்பெரிய ஸ்தாபனம் அது. அந்த ஸ்தாபனம் இப்ப எடப்பாடியாருக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தை பேர சொல்ல விரும்பல. ஸோ அவங்க எவ்வளவு டேட்டாஸ் கையில வச்சிருப்பாங்க, அவ்வளவு டேட்டாஸை கையில வச்சுட்டு இருக்கிற ஒருத்தங்க பார்த்த மாத்திரத்துல, அந்த டேட்டாஸை படிச்ச மாத்திரத்திலேயே தாவேகாவுடைய தலைவர் விஜய்க்கு தமிழ்நாட்டில் எந்த ஹோப்பும் இல்லை அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியும். விஜய்க்கு ஹோப்புன்னு இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான் தமிழ்நாட்டில், சென்னை மட்டும்தான். இல்லாட்டி எங்களுடைய இந்த சிஃபாலஜிஸ்ட் பாஷையில சொல்றதுன்னா கேடிசிசி சென்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். கேடிசிசி சென்டர்னா என்ன? காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த ரீஜன் இதுக்குள்ள மட்டும்தான் விஜய்க்கு செல்வாக்கு. அதாவது அவர் 2-3 சீட்டு ஜெயிச்சா கூட இந்த ரீஜனுக்குள்ளதான் ஜெயிப்பார். இதை தாண்டி வேற எங்கேயுமே அவரால் ஜெயிக்க முடியாது. இந்த அளவுக்கு துல்லியமா டேட்டாஸ் விஜய் ஜெயிக்க மாட்டார்,
அவர் வந்து 0. ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். அவர் வேணா டபுள் டிஜிட்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கலாம். ஒரு 12% 14% அவர் வாங்குவார். அவ்வளவுதானே ஒழிய எந்த சீட்டு ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு தரவுகள் துல்லியமாக தகவல் தெரிவிக்கிறப்போ அவருக்கு எப்படிங்க 90 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் என்டிஏ. எடப்பாடியாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் கிள்ளித்தான் கொடுப்பார், அள்ளி கொடுத்தே கிடையாது, கொடுக்கவும் மாட்டார். அத்தனை பேருக்கு தெரியும் அவர் எப்படி அடிச்சு பேரம் பேசக்கூடியவர். அப்புறம் அமித்ஷா எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு தெரியும். அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்படிப்பட்டவர். அவர்லாம் விஜய ஒரு பொருட்டா மதிச்சு அவருக்கு 90 சீட்ல எங்கேயாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல சுழற்சி முறையில முதல்வர் பதவியா? என்ன கற்பனை இது! அதாவது ஆதவ அர்ஜுனாவுடைய பொய்களுக்கு அளவில்லாமல் போய்விட்டது. அதனால்தான் ஆதவ அர்ஜுனாவை அண்டப்புழுக அர்ஜுனான்னு சொல்லலாம்னு நான் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதவ அர்ஜுனா இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ தாவேகாவை சேர்ந்த இன்னொரு முக்கிய தலைவர்களில் ஒருவரான சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, தாவேகா எவரோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படிங்கிற. இப்ப இந்த 2 தலைவர்களை யார் உண்மை சொல்றா, யார் பொய் சொல்றா? ஒரே விஷயத்துல ஒரே கட்சியை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்கள்ட்ட எத்தகைய முரண்பாடு இருக்குன்னு பாருங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா இதுக்கு முன்பே எப்படி அண்டப்புழுகை அள்ளி விட்டாருங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நேரடி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். அதாவது தாவேகா சார்பில் அவங்களாவே ஒரு இன்டர்னல் சர்வேன்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணதா சில ஃபிகர்ஸ்லாம் குக் பண்ணி தாவேகா தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்குது, பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களாவே ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று ஜோடனை செஞ்சு அதை இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு கொடுத்து அதை எப்படியோ டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னால இருந்து ஆதவ அர்ஜுனான்னு சொல்லி விவரம் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். இதை அந்த இந்தியா டுடேயும் தாவேகாவுடைய இன்டர்னல் சர்வே அப்படின்னு சொல்லித்தான் அது டெலிகாஸ்ட் பண்ணியது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரு, எத்தனை பேர் இந்த இந்தியா டுடே இங்கிலீஷ் சேனலை பார்த்துருக்க போறா? ஸோ அந்த தைரியத்தில் ஆதவ அர்ஜுனா மேடைக்கு மேடை என்ன சொன்னார்னா, இந்தியா டுடே ஒரு சர்வேயை கண்டக்ட் பண்ணியிருக்கு, அந்த சர்வேலேயே தாவேகா தான் தமிழ்நாடு முழுக்க முந்துகிறது என்று தெரிய வந்திருக்கிறது, அதனால நாம தான் முந்துறோம், விஜய் தான் முதல்வர் அப்படின்னு பச்சை பொய்ய சொன்னார். இது இந்தியா டுடே காரங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பொய் போயிட்டு இருக்கு அப்படின்றது இந்தியா டுடேனுடைய எடிட்டோரியல் நாலேஜுக்கு அதை கொண்டு போனாங்க. என்னங்க நீங்க கண்டக்ட் பண்ண சர்வேல இப்படிலாம் வந்திருக்காமே, ஆனா உண்மையில அந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லையே என்ன அப்படின்னது அவங்க பதறி போய், இல்லைங்க இது தாவேகாவுடைய இன்டர்னல் சர்வே, அதை எங்கள்கிட்ட அவங்க கொடுத்தாங்க, நாங்க இது தாவேகாவுடைய இன்டர்னல் சர்வேன்னு சொல்லி நாங்க போட்டோம், அவ்வளவுதான், மற்றபடி இந்தியா டுடே வந்து எந்த சர்வே கண்டக்டே பண்ணலையே அப்படின்னா. ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஆதவ அர்ஜுனா அது இந்தியா டுடேயின் சர்வே தான் சொல்லி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே அலர்ட் ஆன அந்த இந்தியா டுடே தொலைக்காட்சி ஒரு முடிவுக்கு வந்தது. என்னன்னா, பகிரங்கமா அவங்களுடைய ஆங்கரை வச்சு தமிழ்நாடு தொடர்பாக இந்தியா டுடே எந்த சர்வேயும் கண்டக்ட் பண்ணல, நாங்கள் வெளியிட்ட சர்வே என்பது தாவேகாவுடைய இன்டர்னல் சர்வே, அவங்களுடைய இன்டர்னல் சர்வேயை அவங்களுடைய இன்டர்னல் சர்வேனே சொல்லி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணோம், மற்றபடி இது இந்தியா டுடேயின் சர்வே அல்ல அப்படின்னு கிளாரிஃபை பண்ணாங்க. அந்த கிளாரிஃபிகேஷனும் டெலிகாஸ்ட் ஆச்சு. 2 days ago, India Today aired an internal TVK survey to show what the party believed their performance will be in the upcoming 2026 elections. There were some attempts to label this as an India Today survey. And we want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. India Today has not conducted any survey or opinion poll on Tamil Nadu on the upcoming 2026 elections. இதன் மூலம் ஆதவ அர்ஜுனாவுடைய பொய்முகம் கிழிந்தது. திரும்பவும் ஆதவ அர்ஜுனா அடுத்த பொய்முகத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் இந்த தோற்ற உருவாக்கப்படியில கடந்த காலத்துல சபரீசனோடு சேர்ந்து ஒர்க் பண்ணவர். ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரிஞ்ச அரசியல் இது ஒண்ணுதான், மற்றபடி களத்துல எப்படி அரசியல் பண்ணணும் எதுவுமே அவருக்கு தெரியாது. வெறும் தோற்ற உருவாக்கம், ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கொண்டே இருப்பது, இதை தாண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதுக்கு இதெல்லாம் போதாது. தமிழ்நாட்டுடைய மொத்த அரசியல்ல இந்த ஜிமிக்ஸுக்கு வெறும் 5% கூட பங்கு கிடையாது.
95% களத்துல இருக்கு. அது தெரிஞ்சவங்க தான் தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஜெயிக்கவே முடியும். வெறும் தோற்றத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு, வெறும் இந்த பர்செப்ஷன் கேமை வச்சுட்டே ஏதாவது செய்யலாம் நினைச்சா அவங்க படு மோசமான தோல்வியை தழுவுவார். இந்த தேர்தல் ரிசல்ட் வர்றப்போ ஆதவ் அர்ஜுனா அதை உணர்வார். ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பது அண்டப்புழுகு என்கிறீர்கள். ஆனால் அவர் கூறியிருப்பதை காட்சி ஊடகங்கள் இவ்வளவு தீவிரமாக முன்னெடுக்க என்ன காரணம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், முன்னெடுக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் எல்லாமே திமுகவுக்கு அனுசரணையான டிஎம்கேவுடைய பி டீமாக செயல்படக்கூடிய காட்சி ஊடகங்கள். பெரும்பாலான காட்சி ஊடகங்கள் அவங்க பொலிட்டிக்கலா யார் பக்கம் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்லக்கூடிய இந்த செய்தி ஏடிஎம்கே கூட்டணியை என்டிஏவை பலவீனப்படுத்தும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதுக்காக ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவர்கள் கை கொடுக்கிறார்கள். அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, டிஎம்கே ஈகோ சிஸ்டமும் ஆதவ் அர்ஜுனா ஈகோ சிஸ்டமும் ஒண்ணுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதவ் அர்ஜுனா கடந்த காலத்துல சபரீசனோட அசோசியேட் ஆகி இருந்தவர். உண்மையை சொல்றேன்னா தாவேக்கால இருக்கக்கூடிய டிஎம்கே ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுனா. இதை நான் சொல்லல, ஆதவ் அர்ஜுனா குடும்பத்தை சார்ந்த அவருடைய மனைவியின் சகோதரரான சார்லஸ் மார்டின் சில நாட்களுக்கு முன்னால அறிக்கையின் மூலமாக சொல்லியிருந்த விஷயம் இது. அவர் டிஎம்கே ஸ்லீப்பர் செல் என்று கூறியிருந்தார். அதோட மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை பிரித்தது போலவே விஜய் குடும்பத்தை பிரிப்பதற்கும் அவர் சதி செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சார்லஸ் முன்வைத்திருந்தார். இதெல்லாம் அவர் சொன்னது. அதனால ஆதவ் அர்ஜுனா எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே தினந்தோறும் சொல்லி கொண்டு இருக்கிறார். அவருக்கு எதிராக தினந்தோறும் ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அதனால இதை ஒரு பெருசா எடுத்துக்க தேவையே இல்லை. ஆதவ் அர்ஜுனா ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார். ஆனால் ஒரு பெருவெள்ளம் போல அதிருப்தி அலை வீசுகிற போது மக்கள் ஏற்கனவே இன்னாருக்குத்தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்ட நிலையில இது போன்று அள்ளி விடுவது எல்லாத்துக்கும் ஒரு ஈசல் வாழ்க்கை தான் மிஞ்சும். மழை நேரத்துல ஈசல் வரும், சில மணி நேரத்துக்கு பிறகு அது காணாமலே போயிடும். அதே போலத்தான் இந்த விதமான பெர்செப்ஷன் கேம்ஸுக்கு அதிகபட்சம் 2 நாள் 3 நாள் லைஃப். அதுக்கப்புறம் வேற ஏதேனும் ஒன்று மேஜர் ஈவெண்ட் வந்து அதை சுத்தி கேமரா திரும்பிடும். அதுக்கப்புறம் அவங்க ஆதவ் அர்ஜுனாவை கைவிட்டு போயிடுவாங்க. இப்படியே ஏதோ ஒரு பெர்செப்ஷன் கேமே விளையாடிட்டு இருக்க வேண்டியதான். பாவம், இன்னைக்கு தமிழக காட்சி ஊடகங்களும் சரி, ஆதவ் அர்ஜுனாவும் சரி, விரக்தியின் விளிம்பில் நிற்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் இங்க அடைய போகிற தோல்வி கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. ரீசெண்டா வந்த கருத்து கணிப்பை எடுத்துக்க, அதாவது IANS மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு. இப்போ நான் எங்க கருத்து கணிப்பை கூட முன்வைக்கிறேன். ஏன்னா இப்போ எங்க கருத்து கணிப்பது ஒன்றா நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க, நீங்க வேற யாருக்கு சாதகமா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியா. அப்படி சொல்றதுல கூட ஏதோ ஒரு 1% நியாயம் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் IANS யாரு? டெல்லியில இருந்து எடுத்துட்டு போன சர்வே. அவங்க சொல்றாங்க ஏடிஎம்கே கூட்டணி லீட் பண்ணுதுன்ட்டு. காவிரி டெல்டா ரீஜன்ல ஒரு பிரீச் இருக்கு, டிஎம்கே காட்டிலும் முந்துதுன்னு. இப்ப காவிரி டெல்டா பகுதியில் தான் ஜேவிசி ஸ்ரீராம் கலாய்வு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நேற்றைக்கு பார்த்த வீடியோலயே ஜேவிசி கொடுத்திருந்த ஒரு சாம்பிள் சைஸ் நாங்க கொடுத்திருந்தோம். பாரம்பரியமா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர், அவங்க வீட்டிலேயே உதயசூரியன் சின்னம் தான் வரைஞ்சிருக்கு. அவங்க வீட்டிலேயே பெருசா வரைஞ்சிருக்குல்ல, அது பொறிச்சிருக்காங்க, அப்படி பெர்மனண்டாவே இருக்கு. அவங்க இந்த தடவை நாங்க ரெட்டையிலைக்கு ஓட்டு போட போறோம்னு சொல்றாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நீங்க போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே தான். நாங்க எல்லாமே டிஎம்கே தான் இருக்கோம். இந்த ட்ரிப் மாறலாம்னு இருக்கோம். மாறலாம்னு இருக்கீங்களா? ஆமா. யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? எடப்பாடிக்கு. எடப்பாடிக்கா? அப்படியா? எடப்பாடி விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாருங்க. விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாரு. இப்ப வர கொடுப்பு இப்ப இன்சூரன்ஸ் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஸ்டாலின் இப்ப தள்ளுறாரு. 5 வருஷமா ஒண்ணுத்தையும் காணும். அவர் வருஷமா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் விவசாயத்துக்கு நல்லா செஞ்சாரு. நீங்க திமுக போட்டவரை இப்ப யோசிக்கிறீங்க? ஆமா, யோசிக்கிறோம். ஆமா, சூரியனே வச்சிருக்கீங்க வீட்டுல? சூரியனே சூரியன் இருக்குதா? உண்மையிலேயே சொல்றீங்களா? உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன் சார். எடப்பாடி அந்த அளவுக்கு நல்லா செஞ்சாரு. விவசாயத்துக்கு நல்லா பாடுபட்டாரு. விவசாயத்துக்கு இந்த வாட்டி எடப்பாடிக்கு போடலாம். அப்படின்னா காவிரி டெல்டா அப்படியே தலைகளாக மாறி இருக்கிறது என்று போல் தமிழகம் முழுக்க விவசாயிகளுடைய அதிருப்தி ஒரு அலை போல வீசிக்கொண்டிருக்கு. இதை நாங்க ஃபீல் பண்றோம், களத்துல ஃபீல் பண்றோம். இந்த தடவை ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை
டிஎம்கே சந்திக்க போகிறது என்றால் அதற்கு முதல் காரணம் விவசாயியுடைய அதிருப்தியாக இருக்கும். வரப்போகிற தேர்தல் ஃபார்மர் சென்ட்ரிக் எலெக்ஷன், அதை மறந்துடாதீங்க. இந்த இப்ப சொல்றேன், அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல பேர் சொல்லுவாங்க, நாங்க முதல்லயே சொல்லிடுறோம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ இந்த பர்செப்ஷன் கேம், இந்த விதமான சின்ன சின்ன விளையாட்டுகளால் இந்த பார் விளையாட்டு, இந்த சர்க்கஸ், இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. 2 நாளைக்கு எஃபெக்டிவா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த இஷ்யூக்கு அவங்கவுங்க போயிட்டே இருப்பாங்க, எல்லாம் மறந்து போகும். எலெக்ஷன்ல அது ஓட்டு போடுற அன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே நினைவுக்கு வராது. அதனால ஆதவ் அர்ஜுனாவுடைய பெருமுயற்சிகள் அனைத்தும் வீணாகும். ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிற கூற்றுக்கு முரணான கூற்றுகளை அவருடைய கட்சியை சேர்ந்த மற்ற தலைவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால தினந்தோறும் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ்போஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.